வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்மளோட சமையல் அறையில என்ன சமையல் செய்ய போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா ஆட்டு சுத்து குடல் வறுவல் தான் இன்னைக்கு செய்ய போறோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அருமையா இருக்கும். இது வந்து தெரியறது இல்ல, இது வந்து கொழுப்பு அப்படின்னு சொல்லி சேர்த்தக்கூடாதுன்னு எடுத்து வச்சாங்க. ஆனா கண்டிப்பா கிடையாது. இது வந்து அனிமிக்கா இருக்கிறவங்க, ரொம்ப வீக்கா இருக்கிறவங்க, ரத்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது வந்து கொடுக்க சொல்லி டாக்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாரு. நீங்க ரொம்ப சத்து மிகுந்ததான் இது வந்து நம்ம வந்து மாசத்துல ஒரு வாட்டியாவது நம்மளோட உணவுல சேர்த்திக்கிறது ரொம்ப நல்லது. அது வந்து எப்படி சுவையா செய்யலாம் அப்படிங்கறதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுதான் பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோட சுத்து குடல். நான் வெட்டாம வாங்கிட்டு வந்திருக்கிறேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. இது வந்து சுத்து கொழுப்புன்னு சொல்லுவாங்க, சுத்து குடல்னு சொல்லுவாங்க. ஆனா இது வந்து தூக்கி எறியக்கூடிய விஷயம் இல்ல, நம்ம வந்து சேர்த்திக்க வேண்டிய ஒண்ணு. இது இப்படிதான் இருக்கும். நான் வந்து 2 தடவை வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இந்த ஆட்டோட சுத்து குடல் கொழுப்பை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க இப்படிதான் இருக்கும். கடையில வந்து வெட்டியே நீங்க வாங்கிட்டு வந்துடலாம். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் நான் வெட்டாம வாங்கிட்டு வந்தேன். வந்து ரொம்ப சின்னதா கட் பண்ண கூடாது, கொஞ்சம் பெருசா தான் கட் பண்ணும். ஏன்னா சின்னதா கட் பண்ணோம் அப்படின்னா இந்த போது அப்படியே ஒண்ணுமே இல்லாம அப்படியே கரைஞ்சிரும். அதுக்காக கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா தான் போட்டுக்கணும். வந்து கட் பண்ணியாச்சு. திருப்பி இதை வந்து ஒரு 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்து நம்ம வந்து சமையல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்க கட் பண்ணி எடுத்துட்டேன். வந்து 300 கிராம் அளவு. சுத்துக்குடல் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: கடுகு, மஞ்சள் தூள், கரம் மசாலா, மிளகாய் தூள், குழம்பு மிளகாய் தூள், ஜீரகத்தூள், பெப்பர் தூள், தக்காளி 1 பழுத்ததா, சின்ன வெங்காயம் 20 கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன். சுத்துக்குடல் செய்யறதுக்கு பாத்திரம் வச்சாச்சு. பாத்திரம் சூடானனையும் நம்ம சமையல் எண்ணெய் ஊத்திக்கலாம். வலுவலுப்பு தன்மை வந்து அதிகமா இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இப்ப நம்ம இதுல கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன் அரைச்சது, பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் அரைச்சது, 2 ஆட் பண்ணிக்கலாம். மொத்தமா 2 சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன். இப்போ கருவேப்பிலை 1 கொத்து, அதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கினதுக்கு பிறகு தக்காளி 1 தக்காளி, பழுத்த தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன், அதை இதுல சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வணக்கி விட்டுருங்க. இந்த சமயத்துல நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு பாருங்க, நான் 300 கிராம் அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கிறேன், அதுக்கு தகுந்த உப்பு நான் சேர்த்திக்கிறேன்.
மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை, அதை இதுல சேர்த்துக்கலாம். காரத்துக்காக மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன். குழம்பு மிளகாய் தூள் நம்ம சாம்பாருக்கெல்லாம் போடுவோம் இல்லையா, ஒரு டேபிள் ஸ்பூன். கரம் மசாலா, கறி மசாலா உங்கள்கிட்ட எனி ஒன் எது இருக்கும் அதை ஆட் பண்ணிக்கங்க. கரம் மசாலா இல்லைங்கிறனால கறி மசாலா தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அது ஒரு டீஸ்பூன். அதுக்கப்புறமா பாருங்க, ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன், பெப்பர் தூள் ஒரு டீஸ்பூன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சமயத்துல கட் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற ஆட்டு சுத்து குடலை இதுல இறக்கலாம். இந்த ஆட்டு சுத்து குடலை மசாலாவோட நல்லா விரட்டி விட்டுலாம். இது செய்யறது ரொம்ப சுலபதாங்க. இது வந்து குழம்பு வச்சு சாப்பிட முடியாது, நம்ம வறுவலா மட்டும்தான் பண்ணி சாப்பிடணும். இது நிறைய பேர் வந்து இது வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க, அது கிடையவே கிடையாது. அந்த காலத்துல நம்ம பாட்டி எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை வேஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. இதை வந்து நம்ம செஞ்சு கொடுப்பாங்க. இது வந்து அவ்வளவு சத்து நிறைஞ்சிருக்கு. அதாவது ஃபேட் வந்து அதிகமா இருக்கிறவங்க வேணா இதை வந்து எடுத்துக்காம விட்டுலாம், மத்தபடி எல்லாருமே இதை எடுத்துக்கலாம். இது வந்து நல்ல கொழுப்பு தான். கொழுப்பு சத்து அதிகம் இருக்கிறவங்க வேணா இதை அவாய்ட் பண்ணிடலாம். அனிமிக்கா இருக்கிறவங்க, பிளட் கம்மியா இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இதை சேர்த்திக்கலாம். இப்ப பாருங்க, நான் வந்து ஒரு 10 நிமிஷம் வாக்குல கை விடாம அப்படியே பரட்டி விட்டுருக்கிறேன். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் நம்ம இதுல வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொழுப்பு சீக்கிரமாவே வெந்துரும். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகிறதுக்காக ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நேரம் வேக விட்டீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது, எல்லாமே வந்து குழஞ்சு நம்ம எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்காது. அதனால வந்து இந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு மட்டும் விட்டுட்டு நம்ம வந்து அடுப்புல இருந்து இறக்கிடலாம். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இதைய தண்ணி வந்து நல்லா வத்தி வரட்டும். இப்ப பாருங்க, தண்ணி நல்லா வத்திருச்சு. இந்த சமயத்துல கொத்தமல்லி இலைகளை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு வந்து சூப்பரான ஆட்டு சுத்து குடல் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்தலாம். பாருங்க, பார்க்கும்போதே எவ்வளவு டெம்டிங்கா இருக்குன்னு பாருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்படிதான் இருக்கும் ஆட்டோடைய சுத்து குடல். உங்களுக்கு வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இது வந்து யாருக்குமே அதிகமாக தெரியறதில்ல. பார்த்தீங்க அப்படின்னா அப்படியா அப்படி ஒன்று இருக்கா அப்படிங்கிறாங்க. அப்புறம் நிறைய பேர் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து வேஸ்ட் பண்ணிடுறாங்க. இது கொழுப்பு சேர்த்தக்கூடாது அப்படின்னு கிடையவே கிடையாது. இதை வந்து நீங்கள் தனியாக வந்து எடுத்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இதனுடைய டேஸ்ட் என்னன்னு நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. பேலியோ டயட் இருக்கிறவங்கள இந்த சுத்து கொழுப்பு தான் எடுத்து ரெகுலராகவே எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதனால் இது வந்து ரொம்பவே சத்து நிறைஞ்சது தான், சேர்த்துக்க வேண்டிய ஒன்று தான். சுத்து கொழுப்பு, சுவரொட்டி, ஈரல் மூணையுமே வந்து டாக்டர் வந்து பரிந்துரை செய்வார். நம்ம அதில் வந்து உள்ள ஒன்றான சுத்து கொழுப்பை மட்டும் இன்றைக்கி எடுத்து செஞ்சுருக்குறோம். இது வந்து சூடாக சாப்பிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு டேஸ்ட் இருக்கும். திருப்பி சூடு பண்ணும்போது ரொம்பவே கரைஞ்சிரும். எப்பயுமே செஞ்சோன்னே சாப்பிட்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. வச்சுருந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்காது. சூடு பண்ணிங்கன்னா மறுபடியும் வந்து இந்த கொழுப்பெல்லாம் வந்து மெல்ட் ஆகி கரைஞ்சிரும், எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரி வாங்க இதை சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம்.
உண்மையிலுமே இதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே அற்புதமாக இருக்குதுங்க. நீங்கள் இது வரைக்கும் சாப்பிடாம இருந்தீங்கனாலும் சரி, இனிமேலாவது இதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. நீங்கள் வந்து ஒரு நான்வெஜ் பிரியர் அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக இதை வந்து ட்ரை பண்ணியிருக்கணும். என்னுடைய கருத்து. சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த டேஸ்ட்டை விட திருப்பியும் அடுத்தது ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.